welcome back to our channel. So finally நம்ம கமெண்ட் ரியாக்ஷன் வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு கமெண்ட் ரியாக்ஷன் வீடியோ போட்டு. ஸோ ஃபோன் எல்லாம் சார்ஜ் போட்டு ரெடியாக வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ ஆக்சுவலி லாஸ்ட் டைமே நான் வந்து கமெண்ட் ரியாக்ஷன் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோனை தேடி பார்த்தா சார்ஜே இல்லை. ஸோ இந்த டைம் வந்துட்டு ரெடியாக நேற்றே வந்து சார்ஜ் போட்டு வச்சிட்டேன். ஸோ இது இருந்தால் தான் வந்து நம்மளால் கமெண்ட்டை வந்து படிக்க முடியும். அதுக்காக தான் ஸோ படிக்க போகிறேன். இந்த கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா என்ன ரீசனுக்காக கமெண்ட் ரியாக்ஷன் வீடியோ போடுறது இல்லைன்ட்டு. ஸோ அந்த வீடியோ கீழே இருந்து ஒரு கமெண்ட்டு தான் நான் வந்து செலக்ட் பண்ணேன். இவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராமா. ஓகே ஃபைன், இவ்வளோ நாளாக நம்ம வந்து பனிஷ்மெண்ட் வாங்கினவங்களோட கமெண்ட் தான் நம்ம ரியாக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வரைக்கும் யாரும் பனிஷ்மெண்ட்டு கொடுத்தவங்களோட கமெண்ட்டுக்கு ரியாக்ட் பண்ணதே இல்லை. இது உண்மையிலே வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்துட்டு நான் அந்த கமெண்ட்டை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் அவங்கக்கிட்ட படிக்கிற குழந்தைங்களுக்கு என்னென்ன மாதிரியான பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க, எதுக்கெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். அவங்களோட கமெண்ட்டை வந்து படித்து பார்க்கலாம். ஸோ ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, இந்த கமெண்ட் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தா SPS தமிழ் அஃபீஷியல் 6272 அப்படிங்கிற பேரில் இருக்குது. அவங்களோட பேர் கிடையாது, வேறு ஏதோ ஒரு பேர். என்ன சொல்லியிருக்காங்கன்னு படிக்கிறேன். ஸோ நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். நான் எங்கள் ஸ்கூலில் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன மாதிரி பனிஷ்மெண்ட் கொடுப்போம்னா அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படின்னா இவங்க கிட்ட வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ டீச்சர்லாம் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, அதுவும் வந்து கமெண்ட் ரியாக்ஷன் போடுங்கன்னு கேட்பாங்கன்னு சொல்லிட்டு சத்தியமாக நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் இது ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ உண்மையிலேயே நானும் வந்து கவனிச்சிருக்கேன். அடி வாங்குறவங்களோட நிலைமை வந்து நமக்கு தெரியும், ஏன்னா நம்ம நிறைய அடி வாங்கியிருப்போம். ஆனால் இந்த அடி கொடுக்குறவங்களோட மைண்ட் செட் வந்து அடி கொடுக்கும்போது என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதே கிடையாது. அது எப்படி அந்த கோபத்தின் உச்சியில் இருப்பாங்களா, இல்லை அடிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக அடிப்பாங்களா? எஸ்பெஷலி டீச்சர்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன், கேட்குறேன். நீங்கள் பார்க்குறவங்க வந்து ஒரு டீச்சராக இருந்தால் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபீலிங் வந்து எந்த மாதிரி இருக்கும்? இப்போ ஒரு குழந்தை, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு மேத்ஸ் டீச்சர்னே வச்சுக்கோங்க, இல்லை ஃபிசிக்ஸ் டீச்சர்னு வச்சுக்கோங்களேன். என்ன மாதிரி ஒரு பொண்ணுப்பா, ஒரு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான். ஒரு ஃபிசிக்ஸில் வந்து ஒரு கான்செப்டை வந்து டக்குன்னு வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு ஏதோ ஒன்று வச்சுக்கோங்களேன். ஏன்னா நீங்கள் போட்டு வெளுக்கிறீங்க. மேத்ஸில் இல்லை எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 100க்கு வெறும் 7 மார்க் தான் வாங்கியிருக்கேன். ஓகேவா? ஏன்னா நீங்கள் வந்து அடிக்கிறீங்க. உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? கோவத்தில் என்னடா இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி அடிப்பீங்களா, இல்லை அடித்தாதான் இவ திருந்துவா, அடித்தாதான் இவ படிப்பா அப்படிங்கிறதுக்காக அடிப்பீங்களா? இந்த டவுட் எனக்கு எப்பவுமே இருக்குது. தயவு செஞ்சு கமெண்ட் சொல்லுங்கள். நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரியான பனிஷ்மெண்ட்லாம் கொடுப்போம் அப்படின்னா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம்ஒர்க் செய்யலைன்னா ஸ்டிக் எடுத்து நான்லாம் எல்லா ஸ்டூடெண்ட்டையும் தனியாக வெளியே ஸ்டாண்ட் பண்ண சொல்லி ½ an hour அடி வெளுத்துடுவேன். சீரியஸ்லி நீங்கள் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் அண்ட் இந்த மாதிரி ஒரு பப்ளிக்கான ஒரு ஃபோரமில் ஒரு மீடியாவில் வந்துட்டு நீங்கள் குழந்தைங்கள அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உங்களால் இவ்வளோ தைரியமாக கமெண்ட் பண்ண முடியுது? அண்டு உங்ககிட்ட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அமைதியாக இருக்காங்க. யாருமே வந்துட்டு நீங்கள் இப்படி இவ்வளோ ஹார்ஷாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பிஹேவ் பண்ணுறது வந்து யாருமே வந்து அந்த கண்டிக்கலை. உங்களை வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது, இந்த டீச்சர் வந்து என் பையனையோ என் பொண்ணையோ வந்து ரொம்ப அடிக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லவே இல்லையா? சத்தியமாக இதெல்லாம் 90s கிட்ஸ் காலத்தில் வந்துட்டு நடக்காது. ஏன் அப்படின்னா எனக்கு வந்து நல்லாவே ஞாபகம் இருக்குது. எங்கள் அப்பாலாம் வந்து ஸ்டாஃப்ஸை வந்து பார்த்தாங்கன்னாவோ, இல்லைன்னா வந்து எங்கள் அம்மாலாம் வந்து ஸ்டாஃப்ஸை பார்த்தாங்க அப்படின்னாவோ என்ன தெரியுமா சொல்லுவாங்க? மூஞ்சியை மட்டும் விட்டுட்டு மற்ற இடத்துலலாம் பிரித்து மேய்ஞ்சிருங்க அப்படின்வாங்க. அதுவே வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன மாதிரி இருக்கும்னா, அதுவே வந்து இந்த டீச்சர்ஸ்க்கு என்ன மாதிரி இருக்கும்னா, ஏதோ ஒரு இதை வந்து அந்த ஃபோர்ஸை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும், ஒரு எனர்ஜியை வந்து பூஸ்டப் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த வார்த்தையே அவங்களுக்கு வந்து தேவாமிர்தமாக ஒழிக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒரே வார்த்தையை வச்சுக்கிட்டே வருஷம் ஃபுல்லாக வெளுத்து தள்ளிடுவாங்க. இதனாலேயே வந்து இந்த PTA மீட்டிங்க்கு அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு போகிறதே சரியான தலைவலி. அதனாலேயே நான் மேக்ஸிமம் வந்து சின்ன வயசுலேருந்தே என்னோட தாத்தாவை தான் கூட்டிகிட்டு போவேன். என் தாத்தா வந்துட்டு வெரி ஸ்வீட். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அவங்களுக்கு புரியவே புரியாது, ஸ்டாஃப்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு அவங்களுக்கு புரியாது, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு ஸ்டாஃப்ஸுக்கு புரியாது. ஸோ நான் வந்துட்டு சூப்பர் சேஃப்.
ஜாலியாக கூட்டிகிட்டு போயிட்டு ரிப்போர்ட் கார்டு மட்டும்தான் சைன் போட்டு வாங்கிட்டு நான் வந்துடுவேன். அவ்வளோதான். இதுதான் வந்துட்டு நான் ஒரு பெரிய ஃபாலோ பண்ண பிக் 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 டாக்டிக்ஸ். ஆனால் இப்போ இருக்கிற அப்பா அம்மாலாம் ரொம்ப உஷாரு. அது மட்டும் கிடையாது, இப்போ இருக்கிற அப்பா அம்மா வந்து பெருசாக அடிக்கிறது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக இருந்துட்டு இந்த அளவுக்கு ஹார்ஷாலாம் பிஹேவ் பண்ணக்கூடாது மேடம். ப்ளீஸ் உங்களோட அந்த ஹார்ஷ்னஸை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கம்மி பண்ணிக்கோங்க. அண்ட் அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் மேத்ஸ் டீச்சர், அப்போ நீங்கள் என்னோட எதிரி தான். எனக்கும் மேக்ஸுக்கும் சுத்தமாக ஆகாது, சுட்டு போட்டாலும் ஆகாது. சத்தியமாக நான் சொல்கிறேன். 10th வந்துட்டு ஏதோ தப்பி திணறி ஒரு 84 மார்க்ஸ் வந்து வாங்கிட்டேன் அவுட் ஆஃப் 100. 12th என்னோட மார்க்ஸை நான் சொல்ல விரும்பலை, ஏன்னா அவ்வளோ கேவலமான மார்க்ஸு. மேட்ரிக்ஸும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சில அந்த கிராஃப் அந்த மாதிரி விஷயம்லாம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். 12th நல்லா பாஸே பண்ணியிருக்க மாட்டேன். அந்த ட்ரிக்னாமெட்ரியெல்லாம் எனக்கு வந்து பார்த்துட்டு வாந்தியே வந்துருச்சுங்க, உடம்பே செல்லாமல் போயிடுச்சுங்க. எனக்கு அந்தளவுக்கு ஒஸ்ட்டான சப்ஜெக்ட் மேக்ஸு. இதனாலேயே எனக்கு மேக்ஸ் டீச்சர்ஸும் சுத்தமாக பிடிக்காது. ஆனால் எனக்கு ஒரே ஒரு டீச்சரை மட்டும் ரொம்ப பிடிக்கும். அவங்க பேர் வந்துட்டு பூமலர் மிஸ் அவங்க பேர். ஸோ அவங்க வந்து மேக்ஸ் டீச்சர் மட்டும் கிடையாது, 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அவங்க வந்து எங்களோட கிளாஸ் டீச்சராகவும் இருக்காங்க. ஸோ அதனால வந்துட்டு அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்போ வந்துட்டு அவங்க எங்கே இருக்காங்க, அவங்க கான்டாக்டில் கிடையாது. பட் அப்போ வந்துட்டு எங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஷி வாஸ் ஸோ ஸ்வீட். அவங்க அடிக்கவே மாட்டாங்க. 1000 டைம் ஒரு சம்முக்கு வந்து டவுட் கேட்டாலும் அவங்க வந்து சொல்லி தருவாங்க. அந்த அளவுக்கு ஸ்வீட்டாக இருந்தாங்க. ஸோ அவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் நீங்கள் மேத்ஸ் டீச்சராக இருந்ததுனால தான் இப்படி அடிச்சிருக்கீங்களே எஸ்பிஎஸ் தமிழ் அஃபீஷியல். ஸோ நான் மேத்ஸ் டீச்சர், அது மட்டும் இல்லை, சம் கரெக்டாக போடலைன்னா கூட ஸ்டிக்கு உடையிற அளவுக்கு அடி வெளுத்துருவேன். சத்தியமாக எங்கள் மேத்ஸ் டீச்சரும் அப்படி தான் இருந்தாங்க. அவங்க வந்து அதாவது அந்த பூமலர் மிஸ் கிடையாது, அதுக்கு முன்னாடி இருந்த நிறைய டீச்சர்ஸ் அப்படி தான் இருந்தாங்க. அவங்க அந்த டீச்சர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சம்மு கரெக்டாக இல்லைனாலோ இல்லை ஜாமெட்ரி பாக்ஸ் மறந்துட்டு வந்துட்டாலோ கையை இப்படி திருப்ப சொல்லி இந்த முட்டிலே வந்து வெளுத்துருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப வலிக்கும். செம்மையாக அழுகெல்லாம் செஞ்சுருக்கேன் தெரியுமா. அண்ட் அதுக்கப்புறம் என்னென்னா, நான் பேக்கில் அடிக்கிறதில்ல, ஸ்டிக்கு பாடியில் எல்லா இடத்துலையும் அடிப்பேன். இவங்க வந்து எல்லா இடத்துலையுமே வெளுத்து தள்ளிடுவாங்க. அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது. ஏங்க மேக்ஸ் டீச்சர், உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே கிடையாதுங்களா? ஏங்க இப்படி நடத்துக்கிறீங்க? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லா இடமும் ரெட்டாக ஆகிடும். ஒரு நாள் என் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் லேபில் சயின்ஸ் திங்ஸை ப்ரோ பண்ணிட்டாங்க. அதுக்கு நான் வந்து என்ன செஞ்சேன்னா, பெரம்பு ஸ்டிக் அண்டு பேம்பு ஸ்டிக்கும் எடுத்து அவங்கள அடி வெளுத்து எடுத்துட்டேன். அடி நொறுக்கிடுவேன். படிக்கலைனாலும் ஸ்டிக் உடையும், ஸ்மால் மிஸ்டேக் பண்ணாலும் ஸ்டிக் உடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நீங்கள் ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். உங்களுக்கும் எனக்கும் செட் ஆகாது, நம்ம வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏங்க இவ்வளோ ஹார்ஷாக இருக்கீங்க? எனக்கு உண்மையிலே புரியல. நீங்கள் ஃபஸ்ட்டு மேத்ஸ் டீச்சர் தானே, உங்களுக்கும் சயின்ஸ் லேபுக்கும் என்ன சம்மந்தம்? ஃபஸ்ட்டு அதுக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் சயின்ஸுக்கும் என்ன சம்மந்தம்? நீங்கள் ஏன் வந்து சம்மந்தமே இல்லாமல் சயின்ஸ் லேபில் உடஞ்சதுக்கு நீங்கள் போய் ஆஜராகிறீங்க? இந்த மேத்ஸ் டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே இதாங்க வேலை. பிடி பீரியட்னாலும் வந்து முன்னாடி நின்றுறாங்க, சயின்ஸ் பீரியட்னாலும் முன்னாடி நின்றுறாங்க, இங்கிலீஷ் பீரியட்னாலும் முன்னாடி நின்றுறாங்க. இவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத இடத்துல மூக்க நினைப்பாங்க. இவங்க மேத்ஸ் டீச்சர்ஸ்னாலே இப்படி தான் இருப்பாங்களா? இல்லை, எனக்கு புரியல. இல்லை, நிஜமாவே புரியல. உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிற இந்த மாதிரி ஒரு ஆர்வக்கோளாறு மேத்ஸ் டீச்சர் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் தயவு செஞ்சு ஏமா எஸ்பிஎஸ் தமிழ் நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது 25 வயசு தான் எனக்கு அப்படின்னு போட்டிருக்கீங்க. அதுவும் இவங்களுக்கு ஒரு கம்பெனி இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து 55 வயசாமா. இப்போ தெரியுது நீங்கள் ஏன் இவ்வளோ ஹார்ஷாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா போன ஜென்ரேஷனில் இருந்தவங்களும் அவ்வளோ ஹார்ஷாக தான் இருந்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஸோ தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன். ப்ளீஸ் இவ்வளோ ஹார்ஷாக பிஹேவ் பண்ண வேண்டாம். இப்போ வரைக்கும் நான் அந்த பூமலர் மிஸ்ஸை வந்து ஞாபகம் வச்சுருக்கேன்னா அவங்க அதுக்கான ரீசன் என்னென்னா, அவங்க வந்து எங்ககிட்ட அவ்வளோ ஹார்ஷாக பிஹேவ் பண்ணது கிடையாது. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு நல்ல டீச்சராக மட்டும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படாதீங்க. ஒரு நல்ல ஃப்ரெண்டாகவும் இருக்கணும். அவங்க லைஃப் லாங் உங்களை வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அடியை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள். ரொம்ப வாழ்த்தனம் பண்ணால் அடிக்கலாம், ஆனால் படிக்கலைங்கிறதுக்காகலாம் அடிக்காதீங்க. 2 டைம் நல்லா சொல்லி கொடுத்து அவங்க படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்றைக்கான கமெண்ட் ரியாக்ஷன் இதாங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் கொடுத்துருந்தாலும் சரி வாங்கியிருந்தாலும் சரி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
நான் உங்க எல்லாரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.